Hi everyone. Hello champions. நம்மளுடைய நியூ ஸ்கெடியூல் படி எவ்ரி ஈவினிங் நம்ம PYQ plus கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷனை பார்க்க போகிறோம். இனிமேல் நீங்கள் நீட் அண்ட் JEE ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக்கையும் புரிஞ்சு தான் இனிமேல் சால்வ் பண்ண போகிறீங்க. வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். இந்த சாப்டர்ல மோஸ்ட் ரிப்பீட்டடா ஹைலி எக்ஸ்பெக்டட் டாபிக் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த டாபிக்கை பத்தின கான்செப்சுவல் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு 2-3 PYQ சால்வ் பண்ணிட்டு அடுத்து ஒரு கன்சிக்யூட்டிவா 3 to 4 days இந்த டாபிக்ல இருக்கிற PYQ மட்டும் சால்வ் பண்ணிட்டு அடுத்தடுத்து முக்கியமான டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம டே 1ல இருக்கும் PYQ அண்ட் கான்செப்ட் சீரீஸ்ல. ஸோ அப்படி நம்ம பேசும்போது காஸ் லா அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். நீட் ஆகட்டும் இல்லை JEE ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அப்போ காஸ் லா அப்படின்றத நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, என்னுடைய க்ளோஸ்டு ரைட். ஸோ ஃப்ளக்ஸ் அப்படின்றது சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை எப்சிலான் நாட் இல்லையா. அப்போ எனக்கு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்பியர் இருக்கு. இந்த ஸ்பியர்ல வந்து நமக்கு வந்து சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சர்ஃபேஸ்ல தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இமேஜின் எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் இல்லை ஸ்பெரிக்கல் பாடி இருக்கு, ஹாலோ அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரேடியலி அவுட்வர்ட், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ எனக்கு இந்த சர்ஃபேஸ்ல ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும்? ஏரியா வெக்டர் இஸ் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். அப்போ இந்த சர்ஃபேஸுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலர், ஏரியா வெக்டரும் பெர்பெண்டிகுலர். அப்போ அது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் 0 டிகிரியா இருக்க முடியும். அப்போ என்னுடைய ஃப்ளக்ஸை நான் என்ன சொல்லுவேன்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம ஜென்ரல் என்ன படிச்சிருக்கோம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் EA cos theta அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னவா இருக்கு? 0 டிகிரியா இருக்கு. அப்போ cos 0 டிகிரி பிகம்ஸ் 1. அப்போ அது எனக்கு 1 ஆகும்போது என்னுடைய ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் EA. E அப்படின்றது நமக்கு தெரியுமே, KQ by R² நம்ம படிச்சிருக்கோம். அப்போ K அப்படின்றது என்ன? 1/4 pi epsilon naught Q by R². இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. சார்ஜ் எது? இது ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட். அப்போ இதுல நமக்கு ஸ்பியர் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய ஏரியா என்ன இருக்க முடியும்? 4 pi R². அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே ரொம்ப தெளிவாக கேன்சல் ஆகுது. இந்த 4 pi R², 4 pi R². அப்போ ஃபைனல் நமக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Q இருக்கு, இந்த எப்சிலான் நாட் இருக்கு. அப்போ என்னுடைய ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் Q enclosed by எப்சிலான் நாட். அப்போ சார்ஜ் வந்து அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு உள்ள இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பேச போறோம். அப்போ காஸ் லா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சார்ஜ் ஷுட் பி என்க்ளோஸ்டு, சார்ஜ் வந்து உள்ள இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். அண்ட் அதே மாதிரி இந்த காஸ் லா அப்படின்னு சொல்லும்போது இட் ஷுட் பி க்ளோஸ்டு லூப். ஞாபகம் வச்சுக்கோங்க, அது எனக்கு க்ளோஸ்டு லூப்பா இருக்கணும், க்ளோஸ்டு லூப்பா இருக்கணும். இட் கேன் பி எனி ஷேப் டசன்ட் மேட்டர், சைஸ் டசன்ட் மேட்டர். ஏன்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றது Q by epsilon naught தான். இங்கே ஏரியா டைமென்ஷனுக்கு சம்பந்தமே கிடையாது. என்னோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் Q by epsilon naught இல்லையா. ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டா பேசியிருக்கோம். அடுத்து இந்த காஸ் லா அப்படின்னு சொல்லும்போது இதை கூலம்ஸ் லாவை ரிலேட் பண்ணி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. கூலம்ஸ் லாவை ரிலேட் பண்ணி எப்படி சார் சொல்லியிருப்பாங்க? ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன இருக்கு? என்னுடைய ஃப்ளக்ஸ் அப்படின்றது என்ன? EA cos theta. ஆப்வியஸ்லி அது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 0 டிகிரி தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? என்னுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை ரைட் we can also say that is Q by epsilon naught because we are going to relate Gauss law and then Coulomb's. அப்ப Gauss law and Coulomb's நான் ரிலேட் பண்ண போறேன். அப்ப எனக்கு என்ன இருக்கு? ரெண்டுமே ஃப்ளக்ஸ் தான், EA cos theta and then Q by epsilon naught. அப்ப எனக்கு EA இது வந்து 0 which is 1. அப்போ EA equal to Q enclosed by epsilon naught. இதுல எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு கிடையாது இல்லையா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா
நான் வந்து இதை இன்னும் I'm going to make it very simple. அப்போ how I can say எனக்கு இந்த E ரைட்டா. ஸோ இந்த E I'm going to say அப்போ E is nothing but எனக்கு எது என்னது ஏரியா இல்லையா. அப்போ Q enclosed by epsilon naught times area. இது ஸ்பெரிக்கல் ஷெல் இல்லை, ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் இல்லை, ஸ்பியர் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய ஏரியா என்னது 4 pi r ஸ்கொயர். அப்போ Q enclosed by இந்த ஏரியா 4 pi r ஸ்கொயர் and then epsilon naught. இது அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கு K இது 4 pi epsilon naught K Q by r ஸ்கொயர். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு கிடைச்சதா. அப்போ I can also say your F is nothing but Q times of E. இதுதான் எனக்கு வந்து கூலும்ஸ் லா. அப்போ இந்த இடத்துல நான் how I can say Q times electric field is nothing but Q enclosed by 4 pi epsilon naught r square, which is nothing but K Q naught Q by r square இல்லையா. அப்போ எனக்கு என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பர்டிகுலர் சார்ஜுக்கு மேலே நம்ம கொடுக்கறது தான். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் சார்ஜ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான பார்ட்டை கன்சிடர் பண்ணுறோம், ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. ரைட், அடுத்து நமக்கு இருக்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். ஒன் ஆஃப் த மேஜர் கான்செப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஐ மேக் இட் வெரி சிம்பிள். ரைட், ஒரு 3 டிவிஷனில் நம்ம எழுதிக்கலாம். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர், ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயரில் எனக்கு வந்து சார்ஜ் இருக்குது, அது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னா என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரேடியலி அவுட்வர்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு ஏற்ற மாதிரியே நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸை உருவாக்குறேன். அது எப்படி இருக்குது, சிலிண்டராக இருக்குது. அப்போ நமக்கு என்ன தெரியும், இந்த காஸ்லா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சார்ஜ் ஷுட் பி என்க்ளோஸ்ட் அண்ட் அது எப்போவுமே க்ளோஸ்டு லூப்பாக தான் இருக்கணும், க்ளோஸ்டு லூப்பாக இருக்கணும். அது எந்த ஷேப்பாக வேணால் இருக்கலாம். அண்ட் த ஆன்சர் ரிமைன்ஸ் சேம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பேசிக்கணும். இப்போ எனக்கு வந்து சிங்கிள் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னது Q by epsilon naught. அதே எனக்கு டைபோல் அப்படின்னா என்னுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் 0. ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு 0வா இருக்கும். ரைட், ஸோ இதை வந்து நம்ம கவனிக்கணும். அப்போ என்னுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ரைட் விச் இஸ் நத்திங் பட் EA cos theta. ஆப்வியஸ்லி எனக்கு இதில் இருக்கிற ஏரியா வெக்டர், இதில் இருக்கிற ஏரியா வெக்டர் 0 டிகிரி. அண்ட் தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு பேரலல், ரெண்டுமே பேரலல் சொல்லும்போது தட் மேக்ஸ் an angle 0 டிகிரி. இதுவும் எப்படி இருக்கு, வெர்டிக்கல், அப் அண்ட் டவுன் வந்து வெர்டிக்கல் டு தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏரியா வெக்டர். ஸோ தட் பிகம்ஸ் 90 டிகிரி, அது 0 வேணும். அப்போ EA 0 டிகிரி விச் இஸ் 1. அப்போ EA ஈக்குவல் டு Q enclosed by epsilon naught. அப்போ E is nothing but E தான் எனக்கு வேணும். ரைட்டா. அப்போ ஏரியான்றது என்ன, எனக்கு வந்து இது சிலிண்டர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2 pi RL. அப்போ இந்த Q அப்படின்றது என்ன, இது ஸ்ட்ரெயிட் வயர், அப்போ லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ லாம்டா அப்படின்றது Q by L அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். லாம்டா அப்படின்றது Q upon L. Q அப்படின்றது என்ன, லாம்டா டைம்ஸ் L. அப்போ இந்த ஏரியா நம்ம சொல்லிட்டோம் 2 pi RL. அப்புறம் இங்கே இருக்கிற இந்த எப்சிலான் நாட். அப்போ இந்த எல்லும் இந்த எல்லும் போயிடுச்சு. ஸோ ஃபைனல் ஆன்சர் ஃபார் ஸ்ட்ரெயிட் இன்ஃபைனைட் ஒயருக்கு வந்து பார்த்தோன்னா லாம்டா பை 2 pi r எப்சிலான் நாட் தான் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து ஒரு ஷீட். ரைட்டா, ஒரு ஷீட். அப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் இருக்கு. இந்த ஷீட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதே மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஐம் கோயிங் டு கன்சிடர். இல்லையா, நான் அதே மாதிரி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் நான் கன்சிடர் பண்ணி தான் எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. அப்போ தான் என்னால் வந்து காஸ் லாவை பயன்படுத்த முடியும். அப்போ இதுதான் எனக்கு வந்து சார்ஜ் ஷீட். எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுது. எனக்கு இது கியூப் மாதிரி. அப்போ கியூப் அப்படி சொல்லும் போது மேலே கீழே ஃப்ரண்ட் பேக் லெஃப்ட் ரைட், மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு 90 டிகிரி, இதுவும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு 90 டிகிரி. அப்போ இந்த பக்கம் இந்த சைடு மட்டும் தான் இருக்கும். தட் மேக்ஸ் an angle 0 டிகிரி. திஸ் மேக்ஸ் an angle 0 டிகிரி ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு as well as ஏரியா வெக்டர். அப்போ எனக்கு இங்கே ஒரு EA இருக்கும், இங்கே ஒரு EA இருக்கும். அப்போ 2 times of EA equal to Q enclosed by epsilon naught. இது என்னது, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஆச்சு. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது சிக்மா டைம்ஸ் A அப்படின்றத நம்ம Q அப்படின்னு நம்ம சொல்லிப்போம் இல்லையா. ஸோ சிக்மா A அப்படின்றத நமக்கு Q சொல்லுவோம் which is epsilon naught. ரைட். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், இந்த ஏரியாவும் கேன்சல் பண்றேன். அப்போ E is nothing but சிக்மா பை இந்த 2 இங்கே வந்துருச்சுன்னா 2 epsilon naught. நல்லா கவனிக்கணும், இது வந்து சிங்கிள் ஷீட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. சிங்கிள் ஷீட். இது எனக்கு டபுள் ஷீட்டா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா இது சிங்கிள், டபுள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு 2 ஷீட் வரும். அப்போ என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் ஃபர்ஸ்ட் ஷீட், டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பிளஸ் செகண்ட். ஃபர்ஸ்ட்டுக்கும் இதே தான், செகண்டுக்கும் இதே தான். அப்போ என்னுடைய டோட்டல் எப்படி இருக்கும், 2 சிக்மா பை 2 எப்சிலான் நாட் வரும்.
2வும் 2வும் cancel ஆகும் because எனக்கு like fraction numerator denominator same இருக்கும் numerator sigma plus sigma becomes 2 sigma என்னுடைய ஃபைனல் ஆன்சர் என்ன sigma by epsilon naught அப்போ இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எனக்கு ரெண்டு parallel sheet opposite charges அப்படின்னு சொல்லும்போது electric field in between the plate இருக்கும் அதுதான் அதுதான் அப்படியே கெப்பாசிட்டர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது இதே வந்து எனக்கு சிமிலர் சார்ஜஸ் ரெண்டுமே பாசிட்டிவ் ரெண்டுமே நெகட்டிவ் பிளேட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்சைடு ஜீரோவா இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்கும் அதுவுமே இதே தான் ரைட் எனக்கு இதுதான் இருக்க போகுது அப்போ ஆப்போசிட் சார்ஜஸ் இன் பிட்வீன் த பிளேட் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் சேம் சார்ஜஸ் லெஃப்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்கும் ஸோ இது வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து 2 parallel sheet right 2 parallel sheets like or unlike charges அடுத்து நம்ம பேசக்கூடியது என்னன்னா spherical shell அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த இடத்துல இதோடைய ரேடியஸ் நம்ம r அப்படின்னு எடுக்க போறோம் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இமேஜினரியா ஒரு 3 சர்ஃபேஸை நான் கன்சிடர் பண்ண போறேன் ஒன்னு இதுக்கு உள்ள இது உள்ள அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோவாக இருக்கும் பிகாஸ் எனக்கு அந்த இடத்துல சார்ஜ் ஜீரோ நமக்கு தெரியும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டர்ஸில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்த ஒரு விஷயம் தான் ஏன்னா எனக்கு வந்து சார்ஜ் வந்து அவுட் சைடில் இருக்கு காஸ்ல பயன்படுத்தணும் அப்படின்னா சர்ஃபேஸுக்கு உள்ளே தான் சார்ஜ் இருக்கணும் எனக்கு இங்கே சர்ஃபேஸ் இந்த ஒயிட் கலர் சார்ஜ் வெளியில் இருக்கு யூ கேனாட் அப்ளை யர் காஸ்லா ஸோ இன்சைட் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆப்வியஸ்லி டென்ஸ் டு பி ஜீரோ இது வந்து நம்முடைய முதல் கண்டிஷனை பார்க்குறோம் ரெண்டாவது கண்டிஷனை நம்ம இது வெளியில் எடுத்துக்கலாம் அவுட் சைட் அப்போ அவுட் சைட் சொல்லும்போது அந்த அவுட் சைட் சர்ஃபேஸுக்கு உள்ளதான் அந்த கிரீன் கலர் சார்ஜ் இருக்கு அப்போ அவுட் சைட் சர்ஃபேஸ் அதனுடைய ரேடியஸ் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ரெண்டுமே ஸ்பியர் தான் அப்போ என்ன சொல்லலாம் என்னுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் விச் இஸ் EA ஈக்குவல் டு Q enclosed by epsilon naught இது என்னது சார்ஜ் இது என்னது நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஏரியா அப்போ E ஈக்குவல் டு நீ சூஸ் பண்ண ஏரியா என்ன ஸ்பியர் தானே 4 பை அதோடைய ரேடியஸ் என்ன கேபிட்டல் சொல்லியிருந்த ஆர் ஸ்கொயர் அப்போ இது என்னது Q enclosed இதனுடைய ரேடியஸ் என்ன ஸ்மால் ஆர் ஏன்னா சிக்மா டைம்ஸ் ஏ அப்போ சிக்மா டைம்ஸ் ஏ இஸ் நத்திங் பட் 4 பை நல்லா கவனிக்கணும் ஆர் ஸ்கொயர் பை எப்சிலான் நாட் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 4 பையும் இந்த 4 பையும் கேன்சல் ஆகுது ஸோ யோர் E இஸ் நத்திங் பட் சிக்மா ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் எப்சிலான் நாட் இது என்னது எனக்கு அவுட் சைடு த ஷெல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்போ ஆன் த சர்ஃபேஸ்னா ரொம்ப சிம்பிள் என்னுடைய ஸ்மால் ஆர் வில் பி ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஏன்னா இதே தான் எனக்கு இருக்க போகுது அந்த சர்ஃபேஸ்லேயே சொல்லும்போது அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் ஸோ விச் இஸ் நத்திங் பட் சிக்மா பை எப்சிலான் நாட் வில் பி யோர் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் த சர்ஃபேஸ் இதுதான் நமக்கு வந்து காஸ்ல அண்ட் அதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப தெளிவான கான்செப்சுவல் ஐடியா வந்திருக்கும் இப்போ ஒரு சின்னதாக ஒரு மூணு ப்ராப்ளம் மட்டும் பார்க்கும் பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் அவர் செஷன் டூ பிக் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போகலாம் சிறு துளி பெருவெல்லம் அப்படின்றத நம்ம மறக்கக்கூடாது பிகாஸ் நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ் வேணும் அப்படின்னா அது பிரிக் பை பிரிக் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியும் சடனாக நம்ம பெரிய இமயமலையை தாண்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது இட் இஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இன்னைக்கு ஒரு கான்செப்ட் ஒரு 3 ப்ராப்ளம் பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு மாசத்துல யோசிச்சு பாருங்க 30 கான்செப்ட் 90 ப்ராப்ளம் திஸ் இஸ் வெரி ஹியூஜ் ஸோ கான்சன்ட்ரேஷன் மட்டும் மிஸ் பண்ணாம பாருங்க ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்து ஒரு 3 days வந்து ப்ராப்ளம்ஸை நம்ம கொஞ்சம் அப்படியே ஹையர் லெவலில் நம்ம கொண்டு போகலாம் அப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்டை பாருங்க 2 parallel infinite line charges ஸோ இதில் நம்ம நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும் 2 parallel sheet அப்போ E equal to sigma by epsilon naught அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் you have to read the questions very carefully இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 parallel infinite line charges அப்போ straight wire தான் இங்க சொல்றாங்க with a linear charge density lambda c per meter and then minus lambda c per meter are placed at a distance of 2r in free space what is the electric field midway between 2 line charges அப்போ எனக்கு இங்க ஒரு வயர் இருக்கு இது வயர் தான் not a sheet and இன்னொரு வயர் இருக்கு இந்த ரெண்டு வயருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க 2 times of r இதோடைய சார்ஜ் டென்சிட்டி லாம்டா இதோடைய சார்ஜ் டென்சிட்டி மைனஸ் லாம்டா அப்படி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த மிட்வேல என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்க முடியும் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வில் பி திஸ் சைடு தான் இல்லையா ஸோ எனக்கு அந்த பக்கம் தான் இருக்க போகுது அதுல சந்தேகம் கிடையாது பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து parallel sheet கிடையாது parallel line charged wire ரைட்டா ஸோ நார்மல் வயர் அப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம் லாம்டா பை
2 pi r epsilon naught. பாருங்க 2 pi r epsilon naught lambda மேல இருக்கு. அப்ப எனக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னோட டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க மிட் பாயிண்ட். அப்ப எனக்கு டோட்டல் 2r எனக்கு மிட் பாயிண்ட்ல இருந்து அப்படின்னு சொன்னா இது எனக்கு r ஆ தான் இருக்க முடியும். அப்ப obviously என்னோட டிஸ்டன்ஸ் என்னது r தான். So therefore this can be written as lambda by 2 pi r epsilon naught. அப்ப இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் கண்டக்டர். அப்ப செகண்ட் கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது again that will be lambda by 2 pi r epsilon naught. அப்ப என்னுடைய டோட்டல் எப்படி இருக்க முடியும் E1 plus E2 which is nothing but என்னுடைய நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ண போறேன் which is 2 times of L. அப்ப இந்த 2வும் இந்த 2வும் போயிடுச்சுன்னா என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் in this case என்ன அப்படின்னா lambda by pi r epsilon naught. சரியா? சோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் பாருங்க. A hollow insulating conducting sphere is given a positive charge நமக்கு சொல்லியிருக்காங்க 10 microcoulomb. சார்ஜ் வந்து 10 microcoulomb அப்படின்னு சொல்லியிருக்கு. What will be the electric field at the center of the sphere? It is radius 2 meter. அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு insulating sphere conducting sphere இருக்கு. இதுல இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா 10 microcoulomb and இதனுடைய ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இதுல இருக்கக்கூடிய என்ன கேக்குறாங்க இதுல இருக்கக்கூடிய what will be the electric field at the center. இப்ப சென்டர்ல என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்க முடியும் நல்லா யோசிங்க. what would be நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 நமக்கு தெரியும்ல. inside the conductor my electric field and charge becomes 0. properties of conductors. so கேள்வியை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக கூடாது. அடுத்து பாருங்க a spherical conductor of radius spherical conductor அதோடைய ரேடியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 cm அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. அதனுடைய சார்ஜ் வந்து 3.2 10 to the power -7 coulomb distributed uniformly. what would be the magnitude of electric field at the distance of 15 cm from the center? அப்ப 15 சென்டிமீட்டர்ல என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்க முடியும்னு கேக்குறாங்க. சார்ஜ் கொடுத்தாச்சு டிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு ரொம்ப சிம்பிள் ரைட். so what we are going to use we are going to use the electric field formula. electric field அப்படின்றது என்ன force acting per unit charge or you can also say kq by r square. அப்ப k உடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும் 1/4 pi epsilon naught which is nothing but 9 into 10 to the power 9. and then charge நமக்கு என்ன சொல்லிருக்காங்க 3.2 into 10 to the power -7. டிஸ்டன்ஸ் என்ன சொல்லிருக்காங்க 15 சென்டிமீட்டர் அந்த ஸ்பியர்ல இருந்து. எனக்கு வந்து பார்த்தனா அது சென்டிமீட்டர்ல இருக்கு. you have to convert into meter. SI ல தான் போகணும். அப்ப மீட்டர் அப்படினு சொல்லும்போது 15 into 10 to the power -2 எனக்கு ஸ்கொயர் இருக்கு. so whole square. இப்போ இது நீங்க கால்குலேட் பண்ணுங்க. so நார்மலா you can do the calculation பண்ணிட்டு என்னுடைய ஃபைனல் வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்பதான் நீங்க கிளாஸை கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா அப்படின்றதும் நமக்கு தெரியும். வியர்வை சிந்தாத உன்னாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்திட முடியாது. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.